மீனம் ராசிக்காரர்கள் அனைவருக்கும் 2025 அக்டோபர் மாதம் நிகழவிருக்கின்ற நவக்கிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமான சூரியனின் பெயர்ச்சி காரணமாக எப்பேற்பட்ட அதிர்ஷ்டயோகங்களும் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்பது குறித்து துல்லியமாக சற்று சுருக்கமாக இந்த பதிவில் காண்போம். மிகப்பெரிய அளவிலான தொழில் சார்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அசுர வேகத்தில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்ப்பதை விட அதிக அளவிலான பல விதங்களான நுணுக்கமான நுட்பமான விஷயங்களை செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பலமாக கிடைக்கிறது. இந்த தருணங்களை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் நல்லபல மாறுதல்களும் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் கண்டிப்பாக உண்டு. இந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே வியாபாரத்துறை தொழில்துறையில் பன்மடங்கு அதிக அளவிலான பணவரவுகள் லாபத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் யோகங்களும் உறுதியாகவே உண்டு. உங்களுடைய துளியளவான முயற்சி கூட மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் பலமடங்கு அதிக அளவிலான லாபங்களை உருவாக்கிக் கொடுக்கிறது. இந்த தருணத்தில் சூரியன் புதன் செவ்வாய் போன்ற கிரகங்கள் அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருந்தாலும் கூட அலைச்சல்களும் பணிச்சுமைகளும் மன உளைச்சல்களும் கண்டிப்பாக குறையும். அதுமட்டுமில்லாமல் லாபங்கள் பலமடங்கு உயரும். இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த மனதிருப்தி இல்லாத நிலைமாறி திருப்திகரமான சூழ்நிலைகளும் மனமகிழ்ச்சியான இனிமையான சூழ்நிலைகளும் மேலோங்கும். இந்த தருணத்தில் உங்களுடைய பணிகளில் லாபங்கள் பிரம்மாண்டமாக அபரிவிதமாக உயரும். தொழிலில் உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் பலமாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு நிரந்தரமான வேலைவாய்ப்பு புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வருகின்றது. 12 மாதங்கள் கழித்து உருவாகக்கூடிய இந்த சூரிய புத ஆதிபத்யோகத்தையும் சூரிய புத மங்கள யோகத்தையும் பலமாக மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் பயன்படுத்திக் கொண்டால் பலமடங்கு அதிக அளவிலான நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட நல்லபல மாறுதல்களையும் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் மிகச் சிறப்பாக அற்புதமாக சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பலமாக கிடைக்கிறது. சூரியன் புதன் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் இதுவரையில் நீங்கள் எடுத்தோங்கவிழ்த்தோமென்று பலவிதங்களான பணிகளை செய்து தோல்விகளை சந்தித்த நிலைமாறி இந்த தருணத்தில் நன்கு சிந்தித்து கணக்கச்சிதமாக செம்மையாக எல்லாவிதமான பணிகளையும் கையாண்டு அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த பணியை செய்வதாக இருந்தாலும் முன்னதாக பலமுறை யோசித்து அவற்றின் பின்விளைவுகளை அலசி ஆராய்ந்து பார்த்து அந்த செயல்களை செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டயோகங்களும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது. உங்களுடைய இல்லத்தில் எந்த பணியை கையில் எடுத்தாலும் துளி அளவான சண்டைகளும் சச்சரவுகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் மிகச் சிறப்பாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும். நண்பர்களிடம் அக்கபக்கத்திலிருப்பவர்களிடம் உறவினர்களிடம் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் கசப்பான நிகழ்வுகள் விலகி அனுசரணையோடு நடந்து கொள்ளப் போவதால் இந்த தருணத்தில் குடும்பத்தில் உங்களுடைய மனதில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இனிமையும் முன்னேற்றங்களும் பலமடங்கு அதிக அளவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக உண்டு. வீட்டிற்கு தேவையான சொகுசான ஆடம்பரமான விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகளும் அதிர்ஷ்டயோகங்களும் உறுதியாக உண்டு. எந்த செயலை செய்தால் எப்படிப்பட்ட விளைவுகள் ஏற்படுமென்பதை நன்கு உணர்ந்து அறிந்து தெரிந்து செயல்பட போவதால் அவ்வாறான செயல்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உடைத்து எறிந்து பிரச்சனைகளை உங்களுக்கு முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக நிச்சயமாகவே மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு. இந்த தருணத்தில் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சூரியனும் புதனும் செவ்வாயும் பயணித்துக் கொண்டிருந்தாலும் கூட அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் நல்லபல சந்தர்ப்பங்களையும் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார்கள். சிறு சிறு கஷ்டநஷ்டங்களும் மனவருத்தங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் இருந்தாலும் கூட அவற்றை அடித்து நொறுக்கி அபரிவிதமான வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே உண்டு. கால்நடை வளர்ப்பிலும் அற்புதமான அருமையான முன்னேற்றங்கள் உண்டு. கடன் ரீதியான தொல்லைகள் விலகும். உடல் ரீதியான மனரீதியான ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் விவசாயத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு விவசாயம் ரீதியான பணிகளில் அபரிவிதமான உயர்வுகளும் முன்னேற்றங்களும் பலமாக கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திற்குள் சூரிய புத ஆதிபத்தியோகமும் சூரிய புத மங்கள யோகமும் பலமாக ஏற்படுவதால் நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட நுட்பமான நுணுக்கமான நல்லபல வெற்றி மேல் வெற்றியோகங்களை அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மீனம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது.
கலைத்துறையில் பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சி என்பது உண்டு. உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற குழப்பங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் விலகும். அரசியல் சார்ந்த பணிகளில் அபாரமான அமோகமான முன்னேற்றங்களும் மிகப்பெரிய அளவிலான லாபங்களும் அபரிவிதமாக கிடைக்கும். சிறு முதலீடு கூட உங்களுடைய வாழ்க்கையில் பலமடங்கு லாபங்களை அள்ளிக் கொடுக்கும். மிகப்பெரிய அளவிலான பொருளாதார முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டு. இந்த காலகட்டத்தில் செவ்வாயுடன் சேர்க்கை பெற்று விவேகத்திற்கு வித்தைக்கு புத்திக்கு அதிபதியாக இருக்கின்ற வித்தியாகாரகரான புதனும் அஷ்டமஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மிகவும் பலமாக நவக்கிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமான ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்த கிரகமான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற குருவிற்கு நட்புகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் புதனுடனும் செவ்வாயுடனும் சேர்க்கை பெற்று பயணிப்பது மட்டுமில்லாமல் அங்கு நீர்ச்ச நிலையில் பயணிக்கிறார். அது மட்டுமில்லாமல் செவ்வாயுடனும் புதனுடனும் சூரியன் சேர்க்கை பெற்று சூரிய புத ஆதிபத்தியோகத்தையும் சூரிய புத மங்கள யோகத்தையும் வலுவாக உருவாக்கிக் கொடுப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும். கல்வியில் நல்லபல அபூர்வமான முன்னேற்றங்கள் உண்டு. மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு 12 மாதங்கள் கழித்து ஏற்படக்கூடிய சூரிய புத ஆதிபத்தியோகம் மற்றும் சூரிய புத மங்கள யோகத்தின் காரணமாக உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் பலமடங்கு அதிக அளவிலான பணவரவுகள் லாபத்தின் மூலமாகவும் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் கண்டிப்பாகவே நிறைந்து கிடைக்கிறது. நிச்சயமாகவே மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பிரபல உச்ச அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரன் சுபபலத்துடன் அபரிவிதமான யோகபலன்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய பிரபல ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற குருவும் சாதகமான சூழ்நிலைகளை உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கிறார். இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் பலமாக மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சாதகமானவராக இருந்து கொண்டிருக்கின்ற மங்களகாரகன் பூமிகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய சூரிய புத ஆதிபத்தியோகம் மற்றும் சூரிய புத மங்கள யோகத்தின் காரணமாக பல விதங்களான சுபகாரியங்கள் கைகூடி வரும். உங்களுக்கு இந்த தருணத்தில் தொட்டதெல்லாம் பொன்னாகும். நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பமாக அமைகிறது. சூரியனின் அமைப்பு காரணமாக இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியாக அபாரமான அமோகமான அபரிவிதமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் என எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கி முன்னேற்ற யோகங்களையும் பணவரவுகளையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் நிச்சயமாகவே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அருமையான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் இந்த தருணத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட அதிக அளவில் மீனம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது. ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ஜென்மராசி ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானம் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானம் போன்ற இடங்களில் பயணித்துக் கொண்டிருப்பது அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த இடங்களாக கருத முடியாது. ஆனால் இந்த தருணத்தில் அவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருந்தாலும் கூட அங்கு நீச்சம் பெற்ற அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பதால் அதாவது வலுவிழந்து கெட்டுப்போன நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த தருணத்தில் ஜோதிடசாஸ்திரத்தின்படி கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பலவிதமான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் புதனுடனும் செவ்வாயுடனும் சேர்க்கை பெற்று சூரிய புத ஆதிபத்தியோகத்தையும் சூரிய புத மங்கள யோகத்தையும் வலுவாக உருவாக்கிக் கொடுப்பதால் கூடுதல் சிறப்பு பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாகவே நிறைந்து கிடைக்கிறது. இந்த காலகட்டத்தை மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் கை நழுவவிடாமல் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் கனகச்சிதமாகவும் செம்மையாகவும் உபயோகப்படுத்திக் கொண்டால் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மிகப் பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான பணவரவுகளும் நன்மைகளும் வளர்ச்சியோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கையில் அதீதமாக கிடைக்கும். நீங்கள் ஆசைப்படக்கூடிய உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய நல்லபல சிறப்பு வாய்ந்த காரியங்களையும் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் செய்து முடிப்பதற்கான காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பாகவே 12 மாதங்கள் கழித்து உருவாகக்கூடிய சூரிய புத ஆதிபத்தியோகம் மற்றும் சூரிய புத மங்கள யோகத்தின் காரணமாக மிகவும் பலமாக கிடைக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சூரியன் நீச்சம் பெறுவதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்பழிகள் உடல்நல ஆரோக்கிய குறைவுகள் அவப்பெயர்கள் அலைச்சல்கள் அவமானங்கள் என பலவிதங்களான அஷ்டம பாதிப்புகள் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும். உங்களுக்கு அபரிவிதமான திடீரென கோபங்கள் வந்தாலும் அவற்றை கட்டுப்படுத்துவதற்கான ஆற்றல்களும் நிறைந்து கிடைக்கும்.
உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண் பணவிரயங்கள் அனைத்தையும் சுபச்செலவுகளாக ஆன்மீக பணிகளுக்காக முதலீடுகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே அபரிவிதமாக கிடைக்கிறது. இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எதிர்பார்த்த ஆசைப்பட்டு காத்துக்கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ஏற்றங்களும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் அபரிவிதமாக கிடைக்கும் சிறப்பு வாய்ந்த தருணமாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் உறுதியாகவே அமைகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதில் துணிச்சல் தைரியம் வீரம் விவேகம் அதிகரிக்கும். ஏனெனில் புதன் சூரியன் செவ்வாய் போன்ற 3 கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சேர்க்கை பெற்று பலவிதங்களான யோகங்களை அள்ளிக் கொடுக்கின்றன. எனவே அற்புதமான அருமையான பிரம்மாண்டமான அதிரடியான நல்லபல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சியோகங்களும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கிறது. இந்த தருணத்தில் வீடு நிலம் சொத்து வாங்குதல் பொன் பொருள் சேர்க்கை ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்குவது போன்ற பலவிதங்களான மனதிற்கு மகிழ்ச்சிகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இனிதாக நடந்தேறும். இந்த தருணத்தில் பழைய வாகனங்களை விற்பனை செய்துவிட்டு புதிய சொகுசான உயர்தர எல்லாவிதமான வசதிகளும் கொண்ட அதிநவீனமான வாகனங்களை வாங்கக்கூடிய முயற்சியில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளிலும் அபரிவிதமான முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் அபரிவிதமாக காணக்கூடிய விதத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நல்லபல நுணுக்கமான நுட்பமான நிகழ்வுகள் மிகச் சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் கைகூடிவரக்கூடிய அற்புதமான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு. பரிகாரம்: காலபைரவருக்கு தீபங்களை ஏற்றி அர்ச்சனைகளை செய்யுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் கரைந்து போகும்.